ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றுகிறார். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்பில் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்திட தேவையான பரிந்துரைகளை வழங்க 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என அறிவித்தார். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் சூரியன் ஜோசப் தலைமையிலான அந்த உயர்மட்ட குழுவின் உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் ஆகியோர் இருப்பார்கள் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். அதன்படி தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள அந்த உயர்மட்ட குழுவின் சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த கருத்தரங்கம் காலை 10 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து தலைமை உரை ஆற்ற உள்ளார். இந்த கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் சூரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் எலமேஸ்வர், டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி A.P. ஷா, கேரள முன்னாள் நீதியமைச்சர் தாமஸ் ஐசக், உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே ஆகியோருடன் தமிழ்நாடு அரசு அமைத்த குழு உறுப்பினர்கள் அசோக் வர்தன் ஷெட்டி, பேராசிரியர் மு. நாகநாதன் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றுகின்றனர். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்தரங்கில் நிறைவுரை ஆற்றுகிறார். இந்த கருத்தரங்கில் மொழி, கல்வி, சுகாதாரம், நிதி கூட்டாட்சி, தொகுதி சீரமைப்பு, மாநில கடன்கள், அரசியலமைப்பை திருத்துவதற்கான நடைமுறை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் அறிஞர்கள் உரையாற்ற உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.